வாழ்க்கையில் எல்லாரும் உயர்ந்த மனிதனாக இருக்கணும்னு நினைப்போம். அந்த உயர்ந்த மனிதன் நிகழ்ச்சியின் மூலமாக சமூகத்தில் பல உயர்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி தான் உயர்ந்த மனிதன் நிகழ்ச்சி. நான் மோகனா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக இன்னைக்கு நம்ம உயர்ந்த மனிதன் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூரில் பிரபலமான உலகமெங்கும் இவங்களுடைய பம்பு சர்வதேச லெவலில் உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க, ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க. டெக்கன் சப்மர்சிபிள் கார்வெல் பம்ப்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து மதிப்பிற்குரிய திரு கேவி கார்த்திக் அவர்கள் ஆல் இண்டியா பம்ப் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷனோட பிரசிடென்ட்டை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறோம். வாங்க சந்திக்கலாம். பொதுவாக இந்தியன் பம்ப் இண்டஸ்ட்ரி பற்றியே சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்தியன் பம்ப் இண்டஸ்ட்ரி நல்ல ஒரு மெச்சூர்டான இண்டஸ்ட்ரியாக இருந்ததுக்கு. ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா 1986 முன்னாடியே 84 இது மாதிரி ஒரு பம்ப் செட்டுக்கு ஐஎஸ்ஐ முத்திரை வேணும்னா இவ்வளோ எஃபிஷியன்சி இருக்கணுங்கிறது உலகத்திலேயே ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணது அமெரிக்கா நாடுகள். அமெரிக்கா கான்டினென்ட் ஆஃப் அமெரிக்கா பண்ணியிருக்கிறோம், இங்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ நான் இன்னும் பெருமையாகவே சொல்லுவேன், நம்ம ப்ராடக்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஈக்குவலாகவோ சில இடங்கள் பெட்டராகவே இருக்கிறதுன்னு சொல்லுவேன். 1990s வரைக்கும் கோயம்புத்தூரில் எப்பவுமே ஒரு லேபர் ப்ராப்ளம் இருந்துச்சு. நாங்களும் ஒரு லேபர் ப்ராப்ளத்தை இது கொண்டு தான் வந்திருக்கோம். 1990s லேபர் ப்ராப்ளம் ஃபேக்ட்ரி ஸ்ட்ரைக் ஆகி அதுக்கப்புறம் தான் 4-5 மாதம் எங்கள் தயாரிப்பிலே கிடைக்காம நிறைய சந்தைகள் இங்கே நடந்தது. இப்போ அக்ரிகல்ச்சரில் பருவநிலை மாற்றங்களில் நிறையா காலநிலை மாற்றம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான பம்ப்ஸ் நம்ம மாற்றுறோமா, இல்லை அதுக்கான டெக்னாலஜி? நீங்கள் கால மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சேலஞ்சிங்கான ஒன்று தான். எப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பயங்கரமான மழை பெய்யுது. இப்போல்லாம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான மழை பெய்கிறது, பட் குறுகிய நேரத்தில் அளவுக்கு அதிகமான மழை பெய்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலஞ்சஸ் வேறு மாதிரி சேலஞ்சஸ் வருது, ஃப்ளட்டிங்கான சேலஞ்சஸ் வருது. அதே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பயங்கரமாக மழை பெய்ஞ்சிருக்கும். முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா பருவ காலத்தில் பெய்த மழை அடுத்த 1 வருடம் 2 வருடத்துக்கு தாக்குப்பிடிக்குமா இருந்துச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பருவ காலத்தில் பெய்த மழை இந்த வருஷத்துக்கு கடைசி வரைக்குமே நீ இருக்குமா இல்லையாங்க ஒரு அன்பிரிடிக்டபிலிட்டியாகவே போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாடிக்கையாளர் தேவையும் அப்படி மாறிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாடிக்கையாளருக்கும் தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம பம்ப் வாங்கி போடுறோம், இப்போ இவ்வளோ ஆழத்துக்காக வாங்கி போடுறோம், அடுத்த 3 மாதத்தில் என்ன 6 மாதத்தில் என்ன ஆகுங்கிறது தெரிய மாட்டேங்கிறது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் எப்படி அவங்களோட சுமைகளை கம்மி பண்ணுறது, ஒரே மோட்டர் வச்சுட்டு வேறு பம்ப் மட்டும் மாற்றி கொள்ளலாமா, எப்படி இதெல்லாம் ஒரு டெக்னாலஜி. இப்போ நாங்கள் அடுத்தது அனைத்து பம்ப் நிறுவனங்களும் நீ அடுத்த எதை நோக்கி போகும்னு கேட்டிங்கன்னா ஒரே பம்ப் செட்டை வச்சுக்கிட்டு ஆழத்தை மாற்ற முடியுமாங்கிற அளவுக்கு டெக்னாலஜி, அதாவது ஸ்பீடை மாற்றி பண்ண முடியுமா, அந்த டெக்னாலஜி வந்துச்சுங்க. அது எப்படி இது நான் ஃபர்ஸ்ட் சொன்னது ரிலையபிளாகவும் எளிதாகவும் விவசாயிகளுக்கு கொண்டு கொடுக்குற மாதிரி. அதாவது நீங்க சொல்றது அந்த சேம் பம்பை மாற்றாம மேலையும் கீழே எப்படி கொண்டு போய்க்கலாம் அப்படிங்கிற அதுக்கான ஆராய்ச்சிகள்லாம் போயிட்டு இருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங். அடுத்தது நீங்க பருவநிலை காற்றம் இப்போ நீங்க கேட்ட கேள்வியில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஃப்ளட்டிங் வரும். தமிழ்நாட்டிலே 2-3 ஃப்ளட்டிங் எல்லாம் அந்த ஃப்ளட்டிங் அப்போல்லாம் நாங்கள் வெரி ஹை டிஸ்சார்ஜ் பம்ப்ஸ், இது விவசாய பம்ப்ஸ் இல்லைங்க, எங்களோட இண்டஸ்ட்ரியல் பம்ப்ஸ் சைட்டு பார்த்தீங்கன்னு இண்டஸ்ட்ரியல் பம்ப்ஸ் அண்ட் ரொட்டி பம்ப் சைட் அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் நிறையா பம்ப் தண்ணி வெளியேற்ற முடியுமோ அவ்வளோ அந்த மாதிரி கெப்பாசிட்டி பம்ப்ஸ் எல்லாம் நாங்கள் வடிவமைச்சு கொடுத்துட்ருக்கோம். சிறப்பு சிறப்பு, ரொம்ப அற்புதமான விஷயம். ஸோ இதில் உங்களுக்கு நீங்கள் 1970 when you started அதோட growth of people in your factory and இப்போ எவ்வளோ பேர் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, how the manpowers you have increased? ஓகே, மேன் பவர் இன்க்ரீஸ்னு பார்த்தீங்கன்னா 1980s இந்த மேன் பவர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னங்க எனக்கே பேர் சொல்லக்கூடிய அளவு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 5 பேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் 20 பேர் 30 பேர் இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு 300 பேர் வரைக்கும் இது பண்ணிகிட்ருக்காங்க. பட் உற்பத்தி பார்த்தீங்கன்னு வைங்க அந்த ப்ரொபோர்ஷனேட் அதை விட பல மடங்கு அதிகமாகிடுச்சு. இப்போ மிஷினரிஸு மாடர்ன் ஆட்டோமேஷன் அதிகமாகும் பொழுது பார்த்தீங்கன்னா ஆட்களுடைய தேவை எத்தனை % அதிகமாகுதோ அதோட ஒரு 2 மடங்கு உற்பத்தி அதிகமாகுதுன்னு வைங்க. அது மெயினாக இன்றைக்கி மாடர்ன் டெக்னாலஜி மிஷினரிஸ் இதெல்லாமே வச்சு நாங்கள் அதை பண்ணிகிட்ருக்கோம். அக்ரிகல்ச்சருக்கு கவர்மெண்ட்டோட சப்போர்ட்ஸில் நிறையா விவசாயிங்களுக்கு மானியம் அந்த மாதிரிலாம் இருக்கப்போ அந்த டைம் ஆஃப் பீரியடில் நீங்கள் அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் பர்சன்ஸ்க்கு ஏதாவது மோட்டார் பம்ப்ஸில் அந்த மாதிரி ஏதாவது சப்போர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்க? இல்லைங்க, இது நாங்கள் விவசாயிகளுக்கான பம்ப் செட்டில் கவர்மெண்ட் மானியம் இருக்குது. மானியத்தில் எங்களுக்கு எல்லா நிறுவனமும் அதில் பதிஞ்சு வச்சுட்டு அது ஒரு மாநில வாரியாக வேறு மாதிரி மானியம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டிலே
பிரதான் மந்திரி கிசான் விகாஸ் யோஜனான்னு சொல்லி ஒரு திட்டத்தின் கீழே கொடுத்துட்ருக்காங்க. அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து மானியமாக வந்து 10,000 17,000 வரைக்கும் வந்து பம்ப் செட்டுக்காக வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதை பதிஞ்சு பண்ணி வச்சுட்டு அல்லது ரொட்டீன் அது வந்து டேரெக்டாக போயிட்டு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது சார் இப்போது எனக்கு வந்து டக்குன்னு தோணுன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் வந்து தாத்தா அப்பாலாம் வந்து என்ன சொல்லுவாங்க, அச்சிச்சோ மோட்டார் ஓடுது கரண்ட் பில்லு செம்மையாக வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா பவர் கன்சம்ஷன் அப்படிங்கிறது ஒரு இந்தியன் மைண்டுக்கு, அது குறிப்பாக நம்ம தமிழ் மக்களோட மைண்டுக்கு வந்து பவர் கன்சம்ஷன் வந்து ரொம்ப இது இருக்கும். அதுக்கு ஏதாவது இப்போ டெக்னாலஜி இருக்கா, சொல்யூஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் நேயர்களுக்காக சொல்லுங்கள். ஏன்னா இப்போது ஏசி யூஸ் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணுறதே வந்து பவர் கன்சப்ஷன் இருக்குது, உங்களுக்கு வந்து கரண்ட் இபி பில் வந்து கம்மியாக தான் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ டெய்லி யூசேஜ் பண்ணால் நம்ம மோட்டருக்கு வந்து கண்டிப்பாக இபி பில் எல்லாருமே பார்ப்பாங்க. அதுக்கு ரிகார்டிங் நம்மகிட்ட என்ன சொல்யூஷன் இருக்குது, என்னென்ன பம்ப்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது, பேசிக் நீடு ஓகே அதுக்கு என்னது இருக்கா? நீங்கள் வந்து இதில் வந்து நாங்கள் 2 விதமாக நீங்கள் பார்க்கலாம், 3 விதமாக பார்க்கலான்னு வைங்களேன். முதல் வந்து விவசாய பம்ப் செட்டுகள். விவசாய பம்ப் செட்டுகளுக்கு வந்து விவசாயிகள்ங்கிறது வந்து விவசாயங்கிறதே வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் அக்ரிகல்ச்சரிஸ்ட் தான். நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன். இண்டஸ்ட்ரிங்க தான் எடுத்தேன். நான் வந்து இன்னும் எங்கள் கிராமத்தோட நெருங்கிய தொடர்பில் இருக்கிறேன். விவசாயமெல்லாம் நெருங்கிய தொடர்பில் தான் இருக்கேன். அங்கே பார்க்கும்போது பார்த்தா விவசாயத்துலேருந்து விவசாயிகளுக்கு வந்து உண்மையாலுமே ஒரு மின்கட்டணம் செலுத்தி வந்து விவசாயம் பண்ணி அவங்களால வந்து வாழவே முடியாது. அதாவது வந்து ஒரு எக்கனாமிக்கில் வந்து ப்ராஸ்பரிட்டி கூட சொல்ல, அவங்களோட அன்றாட தேவையோடு பூர்த்தி செய்ய முடியாது. வருமானம் அவ்வளோ வருமானம் இல்லை, ஆனால் ஒரு நிரந்தரமான வருமானம் இல்லை. அதையெல்லாம் இது பண்ணி தான் வந்து தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஃப்ரீ பவர் ஃபார் அக்ரிகல்ச்சர்ஸ் கொடுத்தாங்க 1989. ஓகே. டாக்டர் கலைஞர் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது ஃப்ரீ பவர் ஃபார் அக்ரிகல்ச்சர்ஸ் வந்து கொடுத்தாங்க. அது வந்து முன்மாதிரியான திட்டம். அது எங்கள் அப்பா அதை போய் சொல்லுவார், இது வந்து யாருமே யோசிக்க முடியாதுன்னு அதை யோசிச்சு 1989 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா ஃபுல்லாமே வந்து விவசாய தேவைக்கான வந்து ஃப்ரீ பவர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அனைத்து மாநிலங்களும் வந்து விவசாயிகளுக்கு வந்து ஃப்ரீ பவர் கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து நிறைய பேர் விவசாயம் பண்ண முடியுதுங்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். இது வந்து கவர்மெண்ட் வந்து நேரடியாக விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே மானியம் இதுதான். மிச்சமான மானியம் கொடுக்கறதெல்லாம் வந்து இன்டைரக்டாக போய் விதைகளாக நேரடியாக கொடுக்கக்கூடிய ஒரே மானியம் இதுதான். இது வந்து நாட்டுடைய விவசாயத்துக்கு அவசியம் தேவை. இதில் வந்து என்ற மாற்று கருத்துமே இல்லை. அந்த இலவசமாக கொடுக்க விவசாயத்தை வந்து எல்லாம் எப்படி வேணாலும் பயன்படுத்தி கூடாதுக்காக வந்து கவர்மெண்ட்டே நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐஎஸ்ஐ முத்திரையோட இருக்க பம்ப் செட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஐஎஸ்ஐங்கிற அவேர்னஸ் கொண்டு வந்தாங்க. அப்போ ஸ்டார் முத்திரைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஐஎஸ்ஐங்கிறது வந்து இந்திய தர நிலையம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் முத்திரை, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் அதோட நிறுவனத்தின் பெயர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் முதல்ல ஐஎஸ்ஐ முத்திரை வந்து சவுத் இந்தியாவிலேயே முதல் ஐஎஸ்ஐ முத்திரை எங்களுக்கு தான் கிடைச்சது. 1986 டெக்கன் சம்மர்ஸ்கூல் தான் 1986 வந்து முதல்ல ஐஎஸ்ஐ முத்திரை பதிக்கப்பட்ட பம்ப் செட்டுகள். இது வந்து அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இயர் வரைக்கும் யார்கிட்டயுமே அந்த ஐஎஸ்ஐ இல்லை. ஐஎஸ்ஐ 1986 தான் ஃபர்ஸ்ட் ஐஎஸ்ஐ. அது வந்து ரொம்ப ப்ரௌடாக வந்து சொல்லிக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நம்மளோட இண்டஸ்ட்ரியில இருந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1986 சவுத் இந்தியாவில் வந்து 1986 தான் பண்ணோம். வெரி சர்ப்ரைசிங்லி டு நோ திஸ் என்ன அப்படின்னா டெக்கான் சப்மர்சிபிள் பம்ப்ஸ் தான் முதன் முறையாக சவுத் இந்தியாவிலேயே வந்து ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட் முத்திரை வாங்கினது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நான் இது இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அப்போ எல்லாமே ஐஎஸ்ஐ முத்திரைங்கிறது வந்து ஒரு நார்ம்ஸாக இருந்துச்சு. 2009 வந்து ஐஎஸ்ஐ முத்திரைகளுக்கு மேலே வந்து ஐஎஸ்ஐ முத்திரையை கிரேட் பண்ணாங்க. இதில் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லிக்கணும்னு நினச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து நான் பொதுவாக இந்தியன் பம்ப் இண்டஸ்ட்ரி பற்றியே சொல்லணும்னு நினச்சிங்கன்னா வந்து நம்ம இந்தியன் பம்ப் இண்டஸ்ட்ரி வந்து நல்ல ஒரு மெச்சூர்டான இண்டஸ்ட்ரியாக இருந்ததுக்கு. ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா 1986 முன்னாடியே 84 இது மாதிரியே வந்து ஒரு பம்ப் செட்டுக்கு வந்து ஐஎஸ்ஐ முத்திரை வேணும்னா இவ்வளோ எஃபிஷியன்சி இருக்கணுங்கிறது வந்து உலகத்திலேயே ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணது இந்தியாவில் தான். இந்தியாவில் வந்து ஐஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்போ மீட்டிங் வந்து கோயம்புத்தூர் தான் நடந்திருக்கு. 1984 வந்து கோயம்புத்தூர் மீட்டிங் நடந்ததில் பல இன்ஜினியர்ஸ் எங்கள் ஃபாதர் உட்பட பல பேர் வந்து அதில் பங்கு பெற்று 2-3 நாட்கள் வந்து எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி, ஏன்னா அப்போல்லாம் கம்ப்யூட்டர்லாம் இல்லை, அவங்களுக்கு மெட்டீரியல்ஸு இதெல்லாம் எடுத்து போய் வச்சு டிஸ்கஸ் பண்ணி இவ்வளோ எஃபிஷியன்சி வேணும்னு சொல்லிட்டு ஒரு எஃபிஷியன்சி செட் பண்ணாங்க. இதுதான் வந்து நான் சொல்கிறேன், தாங்க வந்து நான் பல இடங்களில் பெருமையாக பேசுகிறதே அதுதான். இந்தியா தான் வந்து உலகத்துக்கே வந்து எவ்வளோ எஃபிஷியன்சி மினிமம் எஃபிஷியன்சி கான்செப்டே கொண்டு வந்தாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மினிமம் எஃபிஷியன்சி வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் வந்து மினிமம் எஃபிஷியன்சியை நம்ம உயர்த்திக்கிட்டே இருந்திருக்கிறோம். குளோபல்லே வந்து 2000க்கு அப்புறம் தான் வந்து குளோபல் ஸ்டாண்டர்ட்னு சொன்னாங்க, உலகத்தரம்னு சொன்னாங்க. அதுக்கெலாம் வந்து அப்போ அவங்க தான் அதுக்கப்புறம் தான் மினிமம் எஃபிஷியன்சியே கொண்டு வந்தாங்க.
நம்ம வந்து நமக்கு 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் உலகத்திலே குளோபல் எஃபிஷியன்சி கொண்டு வந்தாங்க. ஓகே. அப்போ வந்து இது ஒரு மினிமம் எஃபிஷியன்சி. அப்போ 2009 பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கேட்டீங்க, நான் ஃப்ரிட்ஜ் வாங்கும்போதும் ஏசி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து எஃபிஷியன்சி பவர் கன்சம்ஷன் ஸ்டார் முத்திரைன்னு ஒன்று இருக்கும். கரெக்ட். ஸ்டார் முத்திரை வந்து பம்ப் செல்லுக்கு இருக்கிறது. ஓ. ஸ்டார் முத்திரை வந்து பம்ப் செல் இருக்குது. 2009 ஸ்டார் முத்திரை இருக்கிறது. நீங்கள் வரதுக்கு முன்னாடி நான் பேசிட்டு இருந்தேன், அந்த ஸ்டார் முத்திரை நிறுவனத்தை நான் பேசிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ வந்து நான் தான் இந்தியன் பம்ப் தொழிலாளர் சங்க தலைவராக இருக்கிறேன். அதுக்காக வந்து அதுக்கான என்ன இதுன்னு சொல்லி அதை இப்போ தான் பேசிட்டு இருந்தோம். ஸோ ஸ்டார் முத்திரைங்கிறது வந்து 2009 பம்ப் செட் இருக்குது. அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 ஸ்டார்னா வந்து 5 ஸ்டார் தான் இதுக்குள்ளே வந்து மிக எஃபிஷியன்ட் பம்ப். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 1 ஸ்டார்ங்கிறது என்ட்ரி. ஐஎஸ்ஐ முத்திரை இருந்துச்சுன்னா 1 ஸ்டார். இதை வச்சு வந்து 5 ஸ்டார் வரைக்கும் வந்து எஃபிஷியன்ட் பம்ப்ஸாக இது பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து விவசாய பம்புகளுக்கும் வீட்டு உபயோக பம்பும் எல்லாத்துக்குமே வந்து அது பொருந்தும். 1 ஸ்டார் ஓகே. 1 ஸ்டார் வந்து 5 ஸ்டார் வரைக்கும் இருக்கு. 5 ஸ்டார் வரைக்கும் ஓகே. நீங்கள் வந்து மின் சிக்கனமாக இருக்குன்னா 5 ஸ்டார் போட்டிங்கன்னா மின் சிக்கனமாக இருக்கும். ஓ ஓகே. இதான் வந்து அது பேசிக் இதுங்க. ஓகே. இப்போது குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் வரைக்கும் வந்து பேசி நீங்கள் ஒரு இது முன்னாடி லீட் கொடுத்துருக்கீங்க. நான் அதுலேருந்தே கேள்வி எடுக்கணும்னு நினைக்கிறேன். டெக்கன் சப்மர்சிபிள் பம்ப்ஸு இப்போ உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறீங்களா? அப்படின்னா எந்தெந்த நாடுகளுக்கு பண்ணுறீங்க? நாங்கள் உலக நாடுகளுக்கு அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரிஸ் பண்ணியிருக்கோம். அமெரிக்கா அமெரிக்கா கான்டினென்ட் ஆஃப் அமெரிக்கா பண்ணியிருக்கிறோம். இங்கெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ நான் வந்து இன்னும் வந்து பெருமையாகவே சொல்லுவேன், நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஈக்குவலாகவோ சில இடங்கள் வந்து பெட்டராகவே இருக்கிறதுன்னு சொல்லுவேன். இப்போ அரேபியன் கல்ஃப் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பம்ப் செட்ஸ் வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்தியன் இண்டஸ்ட்ரியே வந்து நல்லா ரூல் பண்ணிகிட்டு இருக்கிறது. அதான் அந்த அசோசியேஷன் பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய டேட்டாஸ் வச்சு பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா வைங்க, 2020 அப்புறம் பார்த்தீங்கன்னா வருடம் வந்து இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி வந்து குறைந்தது 10% 15% அதிகமாகிட்டே இருக்கிறது. இயர் வந்து உங்களுக்கு வந்து you are increasing your scale. Not only me, the Indian pump industry itself is increasing the export volume. Wow. From if you say 2020 இருந்து இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா every year 10% பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா 50%. That means after COVID. After COVID. Okay, the business volume of the production from India is booming. Yes, the export volume from India is growing. Fine, okay. So again, நீங்கள் சொன்னதுலேருந்தே நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ஆல் இண்டியா பம்ப் செட்டோட பிரசிடெண்ட்டாக நீங்கள் இருக்கிறதுனால யூ கம் டு நோ த வேர்ல்டு வைடோட மார்க்கெட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டு யூ திங்க் இந்தியாவில் வந்து ஓவராலாக இப்போ எவ்வளோ மேனுஃபேக்சரர்ஸ் புதுசாக வந்திருக்காங்க, தலைமுறையாக உங்களை மாதிரி பண்ணிட்டு இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? பிகாஸ் யங் ஸ்டார்ட் அப்ஸ் வுட் பி கம் ஆன் ஃபார் திஸ் இண்டஸ்ட்ரியில். இது வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இது வந்து நான் வந்து நிறைய இடங்களில் வந்து எப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக இந்த தொழிலுக்கு வந்தவங்க வந்து கம்மியாக தான் இருக்காங்க. ஓகே. செகண்ட் ஜெனரேஷன் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில் வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு வரவங்க வந்து கம்மியாக தான் இருக்காங்க. ஓகே. செகண்ட் ஜெனரேஷன் தேர்ட் ஜெனரேஷன் தான் அதிகமாக இருக்காங்க. பட் கார்ப்பரேட் கம்பெனிஸ் நிறையா பேர் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. வெளிநாட்டில் இருக்க கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. பட் இந்தியாவுக்குள்ளே இருந்த நிறுவனங்களே வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. நான் வந்து செகண்ட் ஜெனரேஷன் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் செகண்ட் ஜெனரேஷன் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து திங்க் பண்ணுங்கிற மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எங்களுடைய யங்ஸ்டர்ஸ் எப்படி என்னை விட ஒரு 10 வயசு சின்ன இளையவராக இருக்கிறது இந்த தொழில் இருப்பாங்க. நாங்களாம் வந்து இந்த பம்ப் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் இண்டஸ்ட்ரி. நாங்களாம் வந்து எங்களோட அசோசியேஷன் இருக்குது, இது இருக்கும். நாங்கள் வெளியில் போட்டியாளாக இருந்தால் உள்ளுக்குள்ளே வந்து சில நண்பர்களாக இருந்துட்டு இருப்போம். எங்களுக்கு நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து சொன்னது எனக்கு இன்னொன்று நல்லா ஞாபகம் இருக்குது. கத்தினா இதே பம்பு பண்ணுற போது வரைக்கும் நான் புதுசாக ஏதாவது செய்யலாம். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து எங்களுக்கே வந்து ஒரு உத்வேகமாக இருக்குதுன்னு வைங்களேன். நம்ம பாலிசி டிசிஷன் மேக் பண்ணும்போது ஏதாவது அரசாங்கத்தை எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிகமான ஃபோக்கஸ் வந்து நாங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் வீட்டு உபயோகப்புலேருந்து இந்தியன் பம்ப் இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பம்ப்ஸோ ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் இண்டஸ்ட்ரி வாட்டர் யூட்டிலிட்டி பம்ப்ஸ் இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோக்கஸ் இருக்குன்னு வைங்களேன். நாங்கள் வந்து டெக்கான் டிசீஸில் வந்து நாங்கள் வந்து பெரிய பெரிய பம்ப் செட்ஸ் வந்து நாங்கள் முதல்லதே பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து அதில் வந்து வேறு விதமான பம்ப் செட்ஸில் வந்து ஒரு 1000 HP ஒரு அந்த மாதிரி பெரிய பெரிய பம்ப் செட்டுகள் பெரிய அரசாங்க தேவைகளுக்கும் அப்படி குடிநீர் தேவைகளுக்கும் இந்த மாதிரி தேவைகளுக்கும் இப்போ கூலிங் டவர்ஸ் இந்த மாதிரி தேவைகளுக்கு வந்து எதை இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோமோ அதில் இப்போ வந்து நாம் இந்தியாவிலே வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். சூப்பர். டெக்கான் கார்வர் சப்மர்சிபிள் பம்ப்ஸோட அடுத்த கட்ட
முயற்சி, ஏன்னா நீங்கள் சொன்னீங்க பண்ணி பண்ணி போர் அடிச்சிட்டுப்பா ஏதாவது புதுசாக பண்ணலாம்ப்பா அப்படின்னா வாட் வுட் பி த நெக்ஸ்ட், பிகாஸ் கோயம்புத்தூர் இஸ் அ ஹப் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஓகே. It is developed only because of the industry people. Yes. The vast crowd is coming only for the industrial hub. So அப்போ இங்க வந்து நாங்க பம்ப் வந்து definitely it would be more essential for each and every home. ஓகே, நீங்கள் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஹோம்னு சொல்கிறீங்க. டெஃபினெட்லி அக்செப்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஹோம். ஆஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் பம்ப் மேனுஃபேக்சர் அசோசியேஷன் அண்ட் ஆஸ் அ பம்ப் மேனுஃபேக்சரர், நான் வந்து என்னுடைய கனவு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒவ்வொரு இந்தியன் இல்லத்திலும் வந்து இந்தியன் பம்ப் செட் தான் ஒரு பயன்படுத்தணும்னு. உலகளாவிய அளவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குளோபல் இருக்க ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஏதாவது இடத்துல வந்து இந்தியன் பம்ப் செட்ஸ் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கணுங்கிறது வந்து என்னுடைய கனவு. அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வாஸ்ட் மார்க்கெட். இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னு வைங்க, நம்மளுக்கான எல்லைங்க வந்து விதிந்து கிடைக்கிறதில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பம்ப் இண்டஸ்ட்ரி எங்களோட எஸ்டிமேட் வந்து $95 பில்லியன். நம்ம இந்தியாவிலேருந்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து அந்த இதில் வந்து 1.5% தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேப் இருக்குது, நமக்கு எத்தனையோ ஸ்கோப் இருக்குது இந்த பம்ப் இண்டஸ்ட்ரி விவாதம் பண்ணுறதுக்கு. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து நாங்களும் வந்து இதில் வந்து அக்ரிகல்ச்சரல் பம்ப் செட்ஸ் பேஸாக வச்சுக்கிட்டு, அக்ரிகல்ச்சர் பம்ப் செட் வீட்டு பம்ப் செட்ஸ் பேஸாக வச்சுட்டு அதை நிலைநிறுத்திட்டு அதுலேயும் வளர்ச்சி. பட் அது இல்லாமல் வந்து வேறு எந்தெந்த மாதிரி பம்ப் செட்டில் வந்து நம்ம நாட்டில் உற்பத்தி செய்யலையோ அந்த மாதிரி பம்ப் செட்லாம் தயாரிக்கிறதுக்கு, இல்லை அடுத்தவங்க தயாரிச்சுட்டு இருக்காங்க நம்மளும் தயாரிக்கலாமே ஒரு தேவைகளுக்காக தேவை ஒரு பெரிய பெரிய டைப் ஆஃப் பம்ப் செட்ஸ் வந்து முதல்ல இது வந்து நான் வந்து புதுசாக டெக்னாலஜின்னு சொல்லிங்க, இந்த டெக்னாலஜி எங்கள் அப்பா வந்து அப்போவே பண்ணியிருந்தாரு. அதை வந்து கொஞ்சம் மீண்டும் எடுத்து வந்து இன்னும் பெரிய ஸ்கேலில் பண்ணுறதுக்காக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இண்டஸ்ட்ரியல் வாட்டர் யூட்டி பம்ப்ஸு இண்டஸ்ட்ரி எப்படி மாறிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து அரசாங்கத்தில் 2 திட்டங்கள் கொடுத்தாங்க. இந்த நாதண்டி ஸ்கீம்ஸ் கொடுத்தாங்க. ஒரு ஸ்கீமில் எப்படி பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்மார்ட் சம்மர்சிபிள் பம்ப், நீங்கள் சொன்னீங்களே ஒரே ஸ்பீடில் வச்சுக்கிட்டு எப்படி மேலே கீழே அந்த டெக்னாலஜிக்காக பம்ப் ஒன்று பண்ணோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஸ்லரி பம்ப்ஸ், ஸ்லரினா வந்து சகதிகளை பம்ப் பண்ணக்கூடிய பம்ப்ஸ், இதில் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்த பம்ப்ஸ்க்கு வந்து இம்போர்ட் சப்ஸ்டியூஷனுக்காக பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு திட்டம் ஒன்று, ஒரு ஸ்கீம் கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. மது வந்து மத்திய அரசாங்கத்தின் திட்டங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் பிரைம் மினிஸ்டர் ஸ்கீமில் கொடுத்தாங்க. இந்த வந்து மாநில அரசு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூருக்கு. அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து இந்த மாதிரி வேறு வகையான பம்ப் செட்ஸ் எல்லாம் பண்ணலாம், கெமிக்கல் பம்ப்ஸ் இந்த மாதிரி பம்ப்ஸ் எல்லாம் பண்ணலாங்கிறது ஒரு பிளான் வச்சுருக்கிறோம். அதான் சொல்கிறேனுங்க, ஒரு எல்லைன்னு பார்த்தீங்கன்னா எல்லை வானமே இல்லைங்கிற மாதிரி நிறைய வாஸ்ட் ஐடியாஸ் வந்து நீங்க விரிச்சு வச்சிருக்கீங்க. அப்பப்போ ஒன்னொன்னு பண்ணக்கூடியது வந்து நம்மளுடைய அப்போது நம்மளுடைய என்ன தொழில்நுட்பம் இருக்கோ அதுக்கேற்ற பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இடத்துல வந்து ப்ரெசன்டேஷன் தான் சொன்னேன், நம்ம வந்து நிறைய வால்யூம் பண்ணுறோம், பட் வேல்யூ வைஸ் பார்த்தீங்கன்னு வைங்க வேல்யூ வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம குளோபலி பார்த்தீங்கன்னா நம்ம 1.5% வந்து நம்மளுடைய வேல்யூ டேர்ம்ஸ் சொல்லக்கூடிய கேட்கணும்னு நினச்சேன் ஆக்சுவலி. ஏன்னா ஒரு டைம் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு கிராஃப் ஸ்கேல் வந்து இட் கோ டவுன் அண்ட் இட் கம் அப். ஸோ அந்த கம் அப்பில் வந்து எனி நியூ டெக்னாலஜி இட்ஸ் பூம்ஸ் அப் அப்படின்னா மக்களோட பார்வையில் அது திரும்ப பார்க்கப்படும். ஸோ டெக்கானோட லைஃப்பில் வந்து பார்த்தோன்னா when it starts from 1972 till 2025 அந்த கிராஃப் ஸ்கேல் எங்கேயாவது கொஞ்சம் மேலே கீழே இருந்திருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சேலஞ்ச் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் when you come might be it can be on கோவிட் டைமாக இருந்திருக்கலாம், இல்லை நடுவில் ஏதாவது சேலஞ்சஸ், வாட் ஆர் த டிஃபிகல்ட் டஃப் டைம், அப்பா இந்த மாதிரி டஃப் டைம் வந்து இன்னொரு பம்ப் மேனுஃபேக்சரிங் வரக்கூடாது அப்படின்னு வாட் இல்லைங்க. இந்த பம்ப் மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தீங்கன்னாவே எங்களுடைய இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாவே வந்து நீங்கள் ஒரு 1990s வரைக்கும் வந்து கோயம்புத்தூரில் வந்து எப்பவுமே ஒரு லேபர் ப்ராப்ளம் இருந்துச்சு. நாங்களும் ஒரு லேபர் ப்ராப்ளத்தை எதிர்கொண்டு தான் வந்து வந்திருக்கிறோம். 1990s வந்து லேபர் ப்ராப்ளம் வந்து ஃபேக்ட்ரி ஸ்ட்ரைக் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து 4-5 மாதம் வந்து எங்கள் தயாரிப்பிலே கிடைக்காம இருந்துச்சு. நிறைய சந்தைகள் நாங்கள் இழந்துருக்கிறோம், அதுலேருந்து மேலே வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அப்புறம் எங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனிக்கு எல்லாம் அனைத்துமா இருந்தால் எங்கள் ஃபாதர் தான். அவரை வந்து அவருடைய இளம் வயதில் வந்து திடீர்னு விட்டு சென்றதுனால வந்து அப்போது வந்து ஒரு செட்பேக் வந்துருக்கு. அப்போ எங்கள் இண்டஸ்ட்ரியில் இருந்தோம்னா நாங்கள் பழகிட்டோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு எங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கடும் வளர்ச்சியாக இருந்தாலும் பம்ப் செட் சீசன் இருக்காது, அதிகமான மழை பெஞ்சாலும் இருக்காது, மிதமான மழையுடன் கேட்டால் தான் சீசன் இருக்குது. இது வந்து எங்களுடைய இந்த பம்ப் செட் தொழிலே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து மிகப்பெரிய சவாலான காலமாக இருக்கும். இதற்கு முன்னாடி அப்படி ஒரு சவாலான காலம் இருந்துச்சு. அப்போ வந்து எங்கே முடிச்சா எல்லா இண்டஸ்ட்ரியுமே சவாலான காலங்கள் இது கடந்து வந்திருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஆட்களுக்கு வந்து வேலை கொடுக்க முடியாத அளவுக்குலாம் வந்து போயிருக்கு. பட் அப்போல்லாம் நாங்கள் எப்படி வந்து எங்களுடைய இதை சரி பண்ணிக்கிட்டோன்னு கேட்டிங்கன்னா வந்து
இப்போ இந்த விவசாய தேவைகளுக்கு மட்டும் இல்லை, யூடியூப் இதை தவிர வேறு எந்தெந்த தேவைகளுக்காக பம்பை வடிவமைக்க முடியும். அதனால தான் வந்து ஒரு வைட் போர்ட்ஃபோலியோவை வந்து இப்போ மாற்றிட்டோம் நாங்கள். ஓகே. ஒரு சைடு இல்லாட்டி கூட இன்னொரு சைடு பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய். என்னென்ன டைப் ஆஃப் பம்ப்ஸ் இருக்குது, எதுக்கெல்லாம் வைட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து போர்வெல் சம்மர்சிபிள் பம்ப்லேயே வந்து போர்வெல் சம்மர்சிபிள் பம்பும் யூடியூப் பம்ப் இதெல்லாம் வந்து யூடியூப் ஓப்பன் வெல் பம்ப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா விவசாய தேவைகள் யூஸ் படுத்தினா வாட்டர் சப்ளை ஸ்கீம்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். வாட்டர் சப்ளை ஸ்கீம்ஸ்னால் வந்து அது வந்து குடிநீர் தேவைன்னு என்றைக்குமே இருக்கும். அதாவது நான் சொன்ன முனிசிபல் வாட்டர் சப்ளைங்கிறது என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும். முனிசிபல் வாட்டர் சப்ளைங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு வெர்டிக்கல் எடுத்துட்டிங்கன்னா அதுலேயே வந்து நிறைய டைப் ஆஃப் பம்ப்ஸ் இருக்கும். அந்த முனிசிபல் வாட்டர் சப்ளைங்கிறது எங்களோட அதுக்கு தேவையான பம்ப்ஸில் தயாரிக்கிறது எங்களுடைய ஒன் ஆஃப் த லைன் ஆஃப் ப்ராடக்ட்ஸை வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கழிவுநீர்களை பம்ப் பண்ணுறதுக்கான அது வந்து இப்போ லைனாக பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு லைன், அதாவது அந்த காலத்தில் வந்து நம்ம ஒரே லைனை டிபெண்ட் பண்ணிகிட்டு இல்லாமல் வந்து பல்வேறு லைன்கள் இருந்துச்சா ஒரு காலத்தில் இது ஸ்லோவாக இருந்துச்சுன்னா அது வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்கிறது வந்து எங்களுடைய ஒரு நம்பிக்கை. அது ப்ராக்டிக்கலாகவும் புதுவாகிட்டு இருக்குது. நீங்கள் முதல்ல இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸுங்கிறத விட வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. சர்வதேச சந்தையில் வந்து நம்மளோட இந்தியன் ப்ராடக்ட் வந்து உள்ளே போகும்போது, நீங்கள் உள்ளே ஃபஸ்ட் டைம் உள்ளே போகும்போது ஹவு டிஃபிகல்ட்டி இட் வாஸ். இப்போ ஆர்டர் கிடச்சிது, டூயிங் கல்ஃப் அண்ட் அமெரிக்கா கான்டினென்ட்ஸ்லாம் நீங்கள் நிறைய பண்ணுறீங்க. பட் ஃபஸ்ட் டைம் வென் யூ கெட் ஆர்டர், வாட் ஆர் த டிஃபிகல்ட்டிஸ் யூ ஃபேஸ்ட்? ஃபர்ஸ்ட் டிஃபிகல்ட்டி வாஸ் மேக்கிங் த பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் த டெக்னாலஜி, நம்மளுடைய டெக்னாலஜி என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு. அப்போ வந்து நம்ம பம்ப் செட்ஸில் வந்து அந்த ரிலையபிளாக இருக்குமான்னு புரிய வைக்கிறதுக்கு வந்து நாங்களாம் சாம்பிள்ஸ் கொடுத்து, அப்போ நம்மளுடைய பம்ப்ஸில் வந்து ஒரு ஒரு இன்ஹரண்ட் அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஏன்னா வந்து நம்ம வந்து என்றைக்கும் யூஸ் அண்ட் த்ரோவை எதுவும் பண்ண போதில்லை. விவசாயம் எடுத்துனா பல டைம் வந்து அந்த பம்பை யூஸ் பண்ணுற மாதிரி, சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து பம்ப்ஸை காலங்காலமாக வடிவமைச்சிட்ருக்கோம். அது வந்து சர்வதேச சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது புதுமையாக இருந்துச்சு. இப்போ பம்பை சர்வீஸ் பண்ண முடியுமா இந்த பம்ப் செட்டில் அப்படிங்கிறது அது அவங்களுக்கு புரியறதுக்கே டைம் ஆச்சு. ஸோ சர்வீஸ் கஷ்டமாக இருக்குமா இப்படியெல்லாம் அவங்க நினச்சிருக்காங்க. இல்லை இது எளிதாக சர்வீஸ் பண்ண முடியும், யார் வேணாலும் சர்வீஸ் பண்ண முடியும். அப்போ வந்து இந்தியன் பம்ப் செட்ஸ்க்கு வந்து அக்செப்டன்ஸ் அதிகமாகிடுச்சு. நம்மளோட பம்ப் செட்ஸ்க்கு வந்து அக்செப்டன்ஸ் அதிகமாகிடுச்சு. ஃபைனலி ஆக்சுவலி ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயங்கள் நீங்கள் எல்லாமே சொல்லியிருக்கீங்க. நீங்கள் கடந்து வந்த பாதை அப்படின்னு எடுத்துக்கலாம். டெக்கன் சப்மர்சிபிள் பம்ப்ஸ், வென் அப்பா உங்களை வந்து இளம் வயதில் விட்டுட்டு போகும்போது வித் லாட் ஆஃப் பர்டன் அண்ட் திங்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் நிறைய விஷயங்களை உங்களை ஒரு கட்டத்தில் நிறுத்திட்டு போயிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் அங்கேருந்து மீண்டு வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ சர்வசாதாரணமாக இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ், நிறைய ஆண்டர்ப்ரினர்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே வரணும், உங்களை பார்த்துட்டு நம்மளும் ஒரு பம்ப் மேனுஃபேக்சராக மாறணும் அப்படின்னு நினச்சா வாட் வுட் பி அ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான மெசேஜ் என்னவாக இருக்கும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து எங்கள் ஃபாதர் வந்து நிறைய டைம் சொல்லியிருக்காரு. ப்ராக்டிக்கலாக நானும் அதுக்கப்புறம் வந்து நானும் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு தொழில் தொடங்கணும், இந்த தொழிலுக்குள்ளே வரணும், இல்லை வந்து நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து மணி இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் ரிக்வயர்மெண்ட். ஃபர்ஸ்ட் ரிக்வயர்மெண்ட் வந்து கேட்டிங்கன்னா வந்து டேலண்ட் அண்ட் நாலேஜ். நீங்கள் வந்து உங்களுடைய நாலேஜையும் டேலண்ட்டையும் வளர்த்துக்கிட்டீங்கன்னாவே போதும். இந்த பம்ப் செட் தொழில்நுட்பத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகலாம். ஒரு இளைஞர் தலைமுறை இந்த தொழிலுக்குள்ளே வரதை வந்து நான் பெரிதும் வரவேற்கிறேன். ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி வந்து நிறையா லிமிட் நிறையா இருக்கிறது. நம்ம வந்து ஒரு சில வகையான பம்ப்ஸ் உற்பத்தி மட்டும் புது வகையான பம்ப் செட் உற்பத்தி செய்யலாம், வடிவமைக்கலாம், உற்பத்தி செய்யலாம், சந்தைப்படுத்தலாம். கண்டிப்பாக மார்க்கெட்டுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது புது டெக்னாலஜிஸ்க்கு. அதனால் இதுக்குள்ளே வர நினைக்கும் இளைஞர்களும் நெக்ஸ்ட் ஜெனரேஷனாக வரக்கூடிய இளைஞர்களும் வந்து எப்படி இவ்வளோ டஃப் ஃபீல்டாக இருக்கே, நம்ம எப்படி இதுக்குள்ளே வந்து எப்படி சர்வைவ் ஆக முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய டேலண்ட் திறமைகளை வளர்த்தி கொள்ளுங்கள். அப்புறம் நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் த கீ. டெக்னிக்கல் நாலேஜும் சரி, டெக்னிக்கல் நாலேஜ் வந்துங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து உங்களுக்கு பேக் போனாக இருக்கும். அது புதுசாக தொழிலுக்கு வந்து பேக் போனாக இருக்கும். அது கண்டிப்பாக இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஃபீல்டில் வந்து சக்ஸஸ் ஆகலாம், நல்லா வளரலாம். வேறு சொன்ன மாதிரி வந்து நம்மளுடைய அன்டாப்டு மார்க்கெட்டே சர்வதேசத்தில் எவ்வளவோ இருக்கும்பொழுது வந்து நல்லா மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு வளர்ச்சி அடையலாம். சூப்பர். திறமையும் அறிவும் இருந்தால் நீங்களும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து அன்டாப்டு மார்க்கெட்டை உங்களோட ப்ரொஃபஷனலில் ஸ்கேல் அப் பண்ணலான்னு வந்து மதிப்பிற்குரிய திரு கேவி கார்த்திக் அவர்கள் டெக்கன் சப்மர்சிபிள் பம்ப்ஸ் கார்வெல்லேருந்து சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ரியலி லைக் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பை கெய்னிங் அ நாலேஜ் ஃப்ரம் யூ அண்ட் வித் வாஸ்ட் நாலேஜ் ஆஃப் குளோபல் அண்ட் இந்தியன் மார்க்கெட் பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வண்டர்ஃபுல் இன்டர்வியூ. தேங்க்யூ. இந்த கல்வி, அறிவு, திறமை, உங்களுடைய வாழ்க்கை அனுபவம், அப்பா பாதியில் விட்டுட்டு போனதுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் அதை ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி 300 பேர் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திரு கேவி கார்த்திக் அவர்கள் டெக்கன் சப்மர்சிபிள் பம்ப்ஸ் கார்வெல் அவங்க நம்ம மீட் பண்ணி சந்தித்து நிறைய அறிவு வாய்ந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருக்கோம். மீண்டும் உங்களை இதே மாதிரி உயர்ந்த மனிதன் நிகழ்ச்சியில் இன்னொரு உரையாடலுடன் சந்திக்கிறேன். அதுவரை நான் மோகனா. நன்றி, வணக்கம்.